வேளாங்கண்ணி திருவிழாவிற்கு போக முடியலையா? அதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? நண்பர்களே, மாதாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 8ஆம் தேதி திருவிழாவில் பங்கு கொள்ள வேளாங்கண்ணிக்கு போக வேண்டும் என்பது எங்களில் அனைவருக்கும் ஆசை. ஆனால் பல காரணங்களால் எங்களில் நிறைய பேருக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது மாதாவின் பிறந்த நாளை கொண்டாட நாங்கள் வேறு எந்தெந்த ஆலயங்களுக்கு போக முடியும் என்று 10 ஆலயங்களை பட்டியல் செய்துள்ளேன். நீங்கள் இருக்கும் இடத்திற்கு இதில் எந்த இடம் வசதியாக இருக்குமோ அங்கே நீங்கள் சென்று மாதாவின் திருவிழாவை கொண்டாடி மகிழலாம். அன்னை வேளாங்கண்ணி ஷ்ரைன், அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். இந்த திருத்தலம் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மதுரை மாநகரின் அண்ணா நகர் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம். இந்த திருத்தலம் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. கோயம்புத்தூரிலிருந்து 78 கிலோமீட்டர், பண்ணாரியிலிருந்து 6 கிலோமீட்டர் மற்றும் சத்தியமங்கலத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புது வடவள்ளி என்ற இடத்தில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி மேஜர் ஷ்ரைன், தென் தமிழக வேளாங்கண்ணி அன்னை திருத்தலம். இந்த திருத்தலம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இது திருநெல்வேலியிலிருந்து 61 கிலோமீட்டர், நாகர்கோயிலிருந்து 26 கிலோமீட்டர் மற்றும் வள்ளியூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம். இந்த திருத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஓரியூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. புனித அருளானந்தரின் பசலிகா திருத்தலத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் இந்த ஆலயம்தான். இந்த ஆலயம் சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தொண்டியிலிருந்து 20 கிலோமீட்டர், தேவக்கோட்டையிலிருந்து 34 கிலோமீட்டர் மற்றும் திருவாடானையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. புனித அருளானந்தர் தலை வெட்டப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயமும் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலமும் இதுவாகும். அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம். இந்த திருத்தலம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. சென்னை மாநகரில் உள்ள சாஸ்திரி நகர் என்ற பகுதியில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இது சென்னை சென்ட்ரலிலிருந்து 9 கிலோமீட்டர், பெரம்பூரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.
பூண்டி மாதா பசிலிக்கா. பூண்டி மாதா திருத்தல பேராலயம். இந்த திருத்தலம் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தஞ்சாவூர் மாவட்டத்தின் பூண்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து 3 கிலோமீட்டர், பூதலூரிலிருந்து 9 கிலோமீட்டர் மற்றும் திருவையாறிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம். இந்த திருத்தலம் திருச்சி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது வடுகர்பேட்டை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த வடுகர்பேட்டை புள்ளம்பாடியிலிருந்து 7 கிலோமீட்டர் மற்றும் பூண்டி மாதா பசிலிக்காவிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம். இந்த திருத்தலம் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மதுரை மாவட்டத்தில் இருக்கும் வாடிப்பட்டி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது மதுரையிலிருந்து 34 கிலோமீட்டர் மற்றும் திண்டுக்கல்லிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்குள்ள இயேசுவின் அருமருந்து என அழைக்கப்படும் அற்புத நீரூற்றினால் இந்த திருத்தலம் மிகவும் புகழ் பெற்றுள்ளது. அன்னை வேளாங்கண்ணி ஷ்ரைன், அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். இந்த திருத்தலம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது சென்னை மாநகரின் பெசன்ட் நகர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் சென்னை சென்ட்ரலிலிருந்து 13 கிலோமீட்டர் மற்றும் மயிலாப்பூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன் பசிலிக்கா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தல பேராலயம். இந்த திருத்தல பேராலயம் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் வேளாங்கண்ணி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது நாகப்பட்டினத்திலிருந்து 12 கிலோமீட்டர் மற்றும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.